வணக்கம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. திருமண பொருத்தத்திற்கு எந்த மாதிரி நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களுடன் இணைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஜோதிடர்கள் அல்லாத பொதுஜனமும் அந்த ஒரு காம்பினேஷனை நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோட இன்னொரு ஆடட் பாயிண்ட்டாக எனக்கு சொல்லணும்னு உடனே பகிரணும்னு தோன்ற விஷயத்தையும் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இப்போது லக்னாதிபதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே செவ்வாய் தான். காலபுருஷ தத்துவப்படி மேஷம் தான் லக்னாதிபதி. அப்போ எந்த லக்னக்காரங்களாக இருந்தாலும் ஒரு ஜோதிடர் பலன் சொல்லும்போது காலபுருஷ தத்துவப்படி பார்க்காம இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சுட்டு பலன் சொல்ல இயலாது. 2 காலபுருஷ தத்துவத்தையும் எடுக்கணும், அவங்களோட சுய ஜாதகத்தையும் எடுக்கணும். அதை தவிர வர்க்க சக்கரங்களுக்குள்ள போகும். நாடி விதிப்படி கோச்சாரத்தை எடுத்து பலன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒருத்தரோட ஆம்பிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ். என்னோட ஆம்பிஷனும் கோலும் வேறையா இருக்கலாம், உங்களோட ஆம்பிஷன் கோல் வேறையா இருக்கலாம். ஒரு ஆணோடது ஒரு பெண்ணோடது, ஒரு பெண்ணோடது ஒரு பெண்ணோடு, ஒரு ஆணோடது எல்லாருக்கும் ஆம்பிஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் வேற வேறையா இருக்கும். ஒருத்தருக்கு உச்சத்தோட தொழிலில் நேம் ஃபேம் பவரத்தோடி வாங்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு ஜாதகர் இருக்குன்னா அந்த ஜாதகத்தோட குடும்பப்பாங்கான ஒரு பெண் எனக்கு வீட்டில் என்ன குடும்பத்தையெல்லாம் கவனிச்சுட்டு குழந்தை வளர்த்தனா போதும்னு நினைக்கிறோம். ஒரு ஆணோட இணைக்கும் போது சரி வராது. ஒரு ஆண்னா என்னை பத்திரமா பார்த்து என் குழந்தைல பத்திரமா பார்த்துட்டு வீட்டுக்கு உண்டான கடமைகளை செஞ்சு பாதுகாப்பளிச்சா போதும்னு நினைக்கிற ஒரு பெண்கிட்ட ஒரு பவர் அத்தாரிட்டி நேம் ஃபேம் வேணும், தொழில ஜெயிக்கணும், ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், இல்லை நான் கோடீஸ்வரனானோ மல்டி மில்லியனர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு ஆணோட ஜாதகத்தை இணைக்கும் போது எப்படி இருக்கும்? ஸோ நிச்சயமாகவே மேட்ச் மேக்கிங் பார்க்கும்போது வளரும் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆட்டும் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களாட்டும் நிச்சயமாகவே செவ்வாய் அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுதான் ஜாதகருடைய கோலை சுட்டி காட்டும். அதை பார்க்க தவறிடாதீங்க. நன்றி.